அனைவருக்கும் வணக்கம். நடிகை விஜய் அவர்களுக்கு நான் ஒரு 2 கேள்வி கேட்கணும். ஒன்று என்னன்னா, இவர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. இப்போ இவர் சம்பாதிக்கிறது, இவரோட பணம், இவரோட புகழ், இவரோட பேர் எல்லாமே இவரோட தனிப்பட்ட இதுல தான் இருக்கு. இவர் கட்சியை வளர்த்திட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு இவரை ஒருத்தர் திட்டினாங்கன்னா அது எப்படி மக்களுக்கு போயிட்டு சேரும் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றாரு? அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இவரை ஒருத்தர் அசிங்கமா பேசினாங்கன்னா அது மக்களுக்கு சேருமா? மக்களுக்கு உரைக்குமா? உன்னை திட்டினாக்கா அது உனக்கு தான்டா உரைக்கணும், மக்களுக்கு எப்படி உரைக்க முடியும்? நீ கட்சி ஆரம்பிச்சு உன் பின்னாடி வந்து உன் பின்னாடி வெயிலையோ உன் பின்னாடி ரோட்லயோ ஓடி வர்றவங்க மக்களுக்கு இந்த வாங்கி கொடுக்குற பேர் நீ அது எப்படி உனக்கு பேசுறதுக்கு நாகரிகம் தெரியல, இல்ல பேச தெரியலனாக்கா நீ கத்துட்டு வந்து பேசு மேடையில. நீ கட்சி ஆரம்பிச்சுக்கிற, புதுசா இப்பதான் ஆரம்பிச்சுக்கிறனா நீ பிராக்டிஸ் பண்ணு, கத்துன்னு வந்து அரசியல் பண்ணு. எதுவுமே எந்த தப்பு பண்ணாத மக்களுக்கு எப்படி திட்டுறது? நீ உன்ன திட்டினா மக்களுக்கு வரைக்கும் அது மிகப்பெரிய தப்பு. இன்னொரு விஷயம், இப்ப 2 வருஷம் அது கட்சி ஆரம்பிச்சு 50 வருஷமா அதிமுக வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. எத்தனையோ பதவிகள், எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ நாட்டுக்கு செஞ்சிருக்காங்க. இப்போ டிஎம்கேக்கோ டிவிகேக்கோ போட்டின்னு சொல்றீங்க. இன்னும் நீங்க அரசியல இன்னும் ஒரு அரசியல்ல ஒரு அரசியல கூட நீங்க இன்னும் சந்திக்கல. ஒரு சின்ன கவுன்சிலர் இன்னும் நீங்க ஆகல. எதை வச்சு நீங்க வந்து போட்டி டிஎம்கே டிவிகேன்னு சொல்றீங்க? இந்த எலெக்ஷனை தனியா நின்று நீங்க அந்த மாதிரி ஜெயிச்சுட்டு அப்ப சொல்லுங்க இந்த ஏடிஎம்கே போட்டி இல்லை உங்களுக்கு அப்படின்ட்டு நாங்க ஏத்துக்கிறோம். சரிங்களா? இது 2 விஷயத்த நான் விஜய் கேட்டுக்கிறேன். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் நீங்க அதை வேணா பேசுங்க. இப்ப பேசுறதுக்கான ரைட்ஸோ அதோட தகுதியோ உங்களுக்கு கிடையாது. வணக்கம். இது மிக மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அனைத்து இந்த அதிமுக கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்.